இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இன்றைய செய்தியின் தலைப்பு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தை ஆண்டவர் தான் படைத்தார். மிகவும் அழகாக படைத்தார். அவர் உருவாக்கிய மனிதனையும் அவருடைய சாயலாகவே படைத்தார். உலகமும் இந்த உலகத்திலிருந்து கிடைத்த அனைத்து பொருள்களும் ஆண்டவர் படைத்த மனிதனுக்கு மிகுந்த சந்தோஷத்தையே கொடுத்தது, இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் படைத்த மனு குலத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்வதில் மிகுந்த சந்தோஷம். இதில் எதையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய சரீரத்தில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றை ஆண்டவர் படைத்த உலகம் மனிதனுடைய உள்ளத்திற்குள் அதிகமாக்கிய போதுதான் பிரச்சனைகளை ஆரம்பித்தது. மனிதனுடைய மாம்சம் ஆண்டவரை விட அதிகமாக உலகத்தை நேசிக்க ஆரம்பித்தது. மனிதனுடைய கண்கள் ஆண்டவர் கொடுத்த பொருள்களை விட இன்னும் அதிகமாக எதையாவது தேட ஆரம்பித்தது. உலக அறிவு சற்று கிடைத்தவுடன் ஆண்டவரை விட நமக்கு சற்று கூடுதலாக தெரியும் என்கிற பெருமை மனிதனுக்குள் வந்துவிட்டது. இவைகள் தான் மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்கிவிட்டன. இதில் ஆண்டவரை விட எங்களுக்கு உலகம் பெரிதல்ல என்று உலகத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினவர்கள் அப்போஸ்தலர்களாக கூட மாறினார்கள். ஆனால் ஆண்டவரை விட உலகம்தான் முக்கியம் என்று உலகத்தின் மீது விருப்பப்பட்டவர்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போனார்கள். உலகத்தின் மீது ஆசை வைத்து நம் ஆண்டவரோடு உள்ள உறவு உடைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் உடைந்து போகிறது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும், உலகத்தில் உள்ள எந்த ஒரு உறவும் நம் தகப்பனாகிய ஆண்டவரிடம் உள்ள ஐக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது. அதனால் நமக்கு என்ன இழப்பு என்று கேட்கிறீர்களா? நமக்காக பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை வரவேற்க காத்து கொண்டிருக்கும் ஆண்டவரை நாம் போய் பார்க்க முடியாது. ஏனென்றால் உலக ஆசை தேவனுக்கும் நமக்கும் இடையில் மிகப்பெரிய பகையை உண்டாக்கிவிடும். பரிசுத்த வேதாகமத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் தன் நிலத்தில் நல்ல விளைச்சல் வந்தவுடன் தன் ஆத்துமாவை நோக்கி, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன் இடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ சேகரித்து வைத்த பொருட்கள் என்னவாகும் என்று கேட்டார். இந்த ஊமை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நாம் சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. தவறு எங்கே இருக்கிறது என்றால், இந்த உலகத்தை நம்முடைய கையில் கொடுத்த ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் ஓடுகிறோம். ஏனென்றால் காலங்கள் ஓட ஓட நம் ஆண்டவரை விட உலகத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் மதிகேடர்கள் என்று பெயர் வைக்கிறார். மதிகேடன் என்றால் புத்தி இல்லாதவன் என்று அர்த்தம். உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஓடுவதற்கு தன் புத்தியை பயன்படுத்தின அதே மனிதன்தான் ஆண்டவரை சந்திப்பதற்கு தேவையான ஆயத்தத்தை செய்வதற்கு தெரியாத மதிகேடனாக மாறி போகிறான். கடைசியில் இந்த உலகத்தில் நாம் அன்பு கூர்ந்த எல்லாவற்றையும் விட்டு போகிற நாள் வரும்போது திகைத்து போய் மாட்டிக்கொண்டு திருடனை போல முழிக்கிறான். தன்னுடைய இறுதி பிரயாணத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும் என்று அங்குமிங்கும் ஓடி முயற்சி செய்கிறான். ஒருவராலும் ஒரு மனிதனின் இறுதி ஓட்டத்தை இந்த உலகத்தில் தடுக்கவே முடியாது. இந்த உலகத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உலகத்தை நேசிக்கிறவர்கள் தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நமக்கு தேவையானது என்ன என்பதை பிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு அதை ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே தேட வேண்டும். நாம் அதை வாஞ்சிப்போமானால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க பிதாவானவர் பிரியமா இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நமது இருதயமும் இருக்கும். அது உலகத்தில் உள்ளதா அல்லது பரலோக ராஜ்யத்தின் மீது உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம்ம இருதயம்தான். நாம் நினையாத நேரத்தில் கண்டிப்பாக மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் அதற்கு ஆயத்தமாக வேண்டியதே இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. ஏனென்றால் அவருடைய வருகையில் குற்றமற்றவர்களாக நேருக்கு நேராக அவரை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவரை விட உலகத்தை நேசிக்கும் போது ஆண்டவரை சந்திப்பது கூடாத காரியமாக போய்விடும். ஆகவே உலகத்தின் மீது உள்ள ஆசையை உதறி தள்ளுவோம். உன்னதமானவரின் பிரசனத்தை அனுதினமும் நாடுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் உலகத்தில் உள்ள பொருட்களை தேடி உலக சந்தோஷத்துக்காக உம்மை விட்டு விட்டு நாங்கள் ஓடி போய் விடுகிறோம். அப்பா, உம்மை விட்டு ஓடி போவதனாலே உம்முடைய அன்பை நாங்கள் இழக்கிறோம். உம்முடைய அருகாமையை நாங்கள் இழக்கிறோம். கொடுக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழக்கிறோம். ஆமாண்டவரே,
உம்மை விட உலகத்தில் எது எங்களுக்கு பெரிதாக தோன்றினாலும் அதை விட்டுவிட்டு உம்மீது நாங்கள் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களாக, அதிகமான அன்பு வைத்திருப்பவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. உம்மாலன்றி எங்களால் ஆகும் என்று சொல்லி இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்தி சொல்ல எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற புத்தியை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.